தமிழீழம் தொடர்ந்து பேசக்கூடிய தலைவர் தான் முக்கியமான தலைவராக நீங்க இருக்கீங்க. நேற்று சிஎம் பேசும்போது டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் தமிழ்நாடு எப்படி பேசியிருக்காரு, சாத்தியம் நினைக்கிறீங்க? இவ்வளவு நாள் அப்படி இருந்திருக்கா? அவுட் ஆஃப் கண்ட்ரோல்லாம் என்ன பண்ணும்? என்னை பாருங்க, முக்கியமான பேரிடர் காலங்களில் நீ கொடுக்க முடியல. சில முக்கியமான திட்டங்கள் ஏற்றப்படுது, அது உனக்கு தரன்னு சொன்னது அவுட் ஆஃப் கண்ட்ரோல். நெஞ்சிலை வயிற்றில் அடிச்சுட்டு புலம்புறது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இல்லை, அண்டர் கண்ட்ரோல். புரியுதா அரசுறது? அதை முதலா எழுப்புனது நான் தான். இந்த நிலத்தில் 10 ஆண்டுகளாக பேசி வர்றேன். அவங்க இதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க, வக்பு சத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க. நான் கேட்டது கச்சத்தீவு மீட்பு அப்படின்னு நாங்கள் தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்துக்கு போகும்போது இது கொடுத்ததான்னு சொல்கிறது இவங்க தான். நீட் எழுதணுமா வேணாமா யார் முடிவெடுக்க வேண்டியது? நீதிமன்றம். காவிரியில் எனக்கு நீர் இருக்கா இல்லையா? நீதிமன்றம். முல்லை பெரியாற்று அணையை அவள் இடிச்சுட்டு கட்டணுங்கிறா, அதை இடிக்கணுமா வேணாமா முடிவெடுக்க வேண்டியதாரு அவர் தான். அப்போ நான் என்ன கேட்டேன், இந்த நாட்டில் இந்த பாராளுமன்றம் சட்டமன்றத்துக்கிட்ட பல்லாங்குழி ஆடுறதுக்கான எல்லாவற்றையுமே நீதிமன்றம் தான் முடிவெடுக்கும் என்றால் அப்புறம் பாராளுமன்றம் சட்டமன்றம் எதுக்குன்னு கேட்டால் நான் தான். அவங்க இது இப்போ வக்பு வாரிய சட்டத்துக்கு எதிராக இது பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஆதரவாக சொல்லியிருந்ததுன்னு வச்சுக்கிறோங்க, நீதிமன்றம் அருமையான நீதிமன்றம், எதிராக வந்தால் என்ன நீ தலையிடுற அப்படின்னு. இந்த ஆட்சியாளர்கள் எது ஒன்றையும் சட்டத்தின் பக்கம் தள்ளி விடுவாங்க. இப்போ நான் ஒரு நீட்டுக்கு எதிராகவே ஒன்று கொண்டு வரேன்னு வச்சுக்கிறீங்களா, நீ நீதிமன்றத்துக்கு போய்க்க அப்படின்னா அது நீதிமன்றம் யார்? நீதிபதியை நியமிக்கிறது யார்? ஆட்சியாளர்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுங்க பேசணும்னு நாங்கள் எழுத்து போகிறோன்னா சட்டத்தை மதிக்க மாட்டேற, நீதிமன்றத்தை அவமதிக்கிற, சட்டத்தை மீறி போராடுற அப்படின்னு வந்துடும். அப்புறம் சட்ட மீறல், தேச துரோகம் இதெல்லாம் அதில் வந்துடும். இப்போ அவங்களுக்கு அது அந்த கேள்வி கேட்ட ஆள் யார் தெரியுங்களா? அதுவும் நான் தான். போராடும்போது சரி அந்த இஸ்லாமிய வக்புங்கிறத தூக்கிடுவோம், நம்ம மக்களுக்கு எளிதாக புரியல. இஸ்லாமிய அறக்கட்டளைன்னு வச்சுக்கிறோம். இஸ்லாமிய அறக்கட்டளை உருவாக்குனது இஸ்லாமிய பெருமக்கள் தான். அது இஸ்லாமியர் நலனுக்கு தான். ஏக இறைவன் அல்லாவின் திருப்பெயரால் ஏழை எளிய மக்களுக்கு உதவணும்னு கொடையாளர்கள் கொடுத்த ஈகை தான் அது. இப்போ அதில் அதை அவங்க தான் நிர்வகிக்கணும். அதில் போய் 2 இந்து இருக்கலாம்னா திருப்பதி தேவஸ்தானத்தில், தமிழ்நாடு அறநிலைத்துறையில், பூரி ஜெகநாதர் கோயிலில், இது கேரளாவில் இருக்க ஐயப்பன் கோயிலில் 2 இஸ்லாமிய 2 கிறிஸ்தவரை நிர்வாகியை போட நான் சொல்கிறேன், குற்றம் சாட்டுறேன். தமிழ்நாடு கோயில்களுக்கு சொத்துக்களில் நிறைய இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்கிறேன். இங்கே எவ்வளவு ஆண்டு ஒன்றுக்கு அறநிலைத்துறையின் மூலமாக வருவாய் வருதுங்கிற கணக்கு வெளிப்படையாக இல்லைன்னு நான் குற்றம் சாட்டுறேன். அதனால 2 இஸ்லாமியர் கிறிஸ்தவரை நிர்வாகியை போடுவியா? எப்படி இருக்கு? அப்படின்னா நீ சாதி மதங்களை எல்லாம் கடந்து ஒரு சமநிலை சமூகம் படைக்க, நல்ல நேர்மையான நிர்வாகம் படைக்க துடிக்கிறாயின்னு அர்த்தம். அதை விட்டுட்டு இதில் மட்டும் 2 இந்து இருப்பான்னா நிர்வாகத்தில் 2 இஸ்லாமியனை சேரேன் எப்படி இருக்கு? அதை ஆர்ப்பாட்டத்தில் கேட்டாலும் நான் தான். அதை மறுபடியும் நீதிபதிகள் கேட்குறாங்க. அதுக்கு தான் அவர் சொல்கிறார், துணை ஜனாதிபதி நீ என்ன இப்படி தலையிடுற அப்படின்னு. அப்போ இதுவரைக்கும் மற்றதெல்லாம் நீதிமன்றம் தலையிட்டுச்சுல. பாபர் மசீதி இடித்து ராமர் கோவில் கட்டுறதுல என்ன தீர்ப்பு சொல்லுச்சு? நான் சொல்ல அந்த தீர்ப்பை, ராமர் இங்கு பிறந்ததாகவோ அல்லது அவர் இருந்ததாகவோ வாழ்ந்ததாகவோ வரலாற்று சான்றுகளோ தொல்பொருள் ஆய்வோ இல்லை. ஆனால் இங்கு பிறந்ததாக நம்பப்படுகிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு. நீங்க அதான சொன்னீங்க. முத்தலாக்கு எப்படி? இஸ்லாமிய மக்களின் நம்பிக்கை, அதுக்கு தீர்ப்பு வரும்போது சட்டப்படி தீர்ப்புங்கிறீங்க. அது சட்டமாயிருது, இது நம்பிக்கை ஆயிருது. அப்போலாம் வாயில் என்ன இருந்துச்சு? ஏது ஏற்று கேட்கல. ஏன்னா உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துருச்சு. அதானே அது இதெல்லாம் அதிகாரத்தின் ஆட்டம். அடிமைகள் நாம ரசிக்கலாம், வேற ஒன்றும் பேசிட முடியாது. வேற இல்ல உண்மையிலே அது அவர் தம்பியுடைய தனிப்பட்ட வலையொலி. அது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் பேசுறதுல இப்படி பேசுறாரு, உங்களுக்கு தெரியாம பேசுற. இப்படி என் பக்கத்தில் நிற்கிறாரு, கேளுங்க தம்பி, இப்படி பக்கத்தில் நிற்கிறாரு என் தம்பி, அவர் ஒரு கருத்தை பேசுறாரு, அது கட்சியின் கருத்தா பார்க்கப்படுது. அப்படி பார்க்க முடியாதுல்ல, அது பார்க்க முடியாது. அவர் தனிப்பட்ட வலையொலி, அதை தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியாமையா பேசுறாரு, நீங்கள் சொல்லாமையா பேசுறாரு அப்படின்னா, இல்லை உண்மையிலே அது எனக்கு தெரியாது. அது அவர் ஒரு கருத்து வச்சிருக்கிறாரு, அந்த கருத்தை அவர் வலைவெளியில் பதிவு பண்ணுறாரு. அதை தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக தான் அந்த அறிக்கையை கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. இப்போ குழப்பம் இல்லை, புரியுதா?
தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி வந்து இப்போ சந்திச்சு பேசியிருக்காரு. அவங்க குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், அவங்க ஆளுநர், அவங்க சந்திக்கிறது வந்து உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுத்த நிலையில அந்த சந்திப்பு வந்து முக்கியத்துவம் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருக்காரு. அது அந்த சந்திப்பை நாம் போய் என்ன கருத்து சொல்ல முடியும்? ஏன் சந்திக்கிறீங்க, எதுக்கு சந்திக்கிறீங்க, யாரை கட்டி சந்திக்கிறீங்களா நம்ம கேட்க முடியாது. சந்திக்கிறாங்க, அதே தான் அதிகாரத்தில் இருப்பவர்களினுடைய விளையாட்டு. நம்ம வளாகத்தில் உட்காந்து வேடிக்கை பார்த்து இருக்கலாம், அவ்வளோதான் செய்ய முடியும். நமக்கு அவ்வளோதான் இருக்குது. 2026 கூட்டணி ஆட்சி அமைப்போம்னு பாஜக அமித்ஷா அதே வேளையில் அதிமுக நாங்கள் தன்னிச்சையாக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கூட்டணிக்குள்ள இப்படி ஒரு கருத்து சொன்னாங்க. 2026 எப்படி எப்படி இருக்கும்னா இப்படி அது அவங்க கட்சி, ஒரு கட்சி கூட்டணி ஆட்சியை விரும்புது, ஒரு கட்சி இல்லை தனிச்சு தான் விரும்புது. அது அவங்க தான் முடிவெடுத்துக்கணும். எல்லாத்துலேயும் அண்ணனை கருத்து சொல்ல வைக்கணும்னு நினைக்கிறது இருக்கேன், அது கொஞ்சம் கஷ்டம். என்னகிட்ட கேளுங்க, நான் தனித்து போட்டிடுவேன், நீ என்னென்ன செய்வாயின்னு கேளுங்க, நான் சொல்கிறேன். நான் போட்டிடுவேன், போட்டிக்கு தயாராகிட்டு இருக்கேன். இவங்கெல்லாம் தேர்தல்னு அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நான் பாதி வேலையை முடித்து களத்தில் போய் வேலை செய்ய தொடங்கிடுவேன். சின்னத்துக்காக காத்திருக்கேன், வந்தோடனே இறங்கிடுவேன். அப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் இந்த கேள்வியை கேட்க மாட்டீங்க, அண்ணன் நீங்கள் தரிசு தான் போட்டிவிடுவீங்களா அப்படி கேட்க மாட்டீங்க. வேற ஒவ்வொருத்தரா அதுவா தனித்துங்கிற வார்த்தையை தவிர்த்துருங்க. அதாவது லாவோட்ஸு சொல்கிறான் பாருங்க, மக்கள்கிட்ட போ, மக்கள்கிட்ட கற்றுக்க, மக்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தொடங்கு, மக்களை போராட தயார் செய்யி, மக்களையே வென்று முடிக்கவை, மக்களையே சொல்கிறா, நாங்கள் தான் வென்றோம்னு சொல்கிறா அப்படிங்கிறான். அந்த அரசியலை செய்ய வந்திருக்கோம். அதுக்கு ஏதாவது சான்று இருக்கானா? அதுதான் ஜல்லிக்கட்டு போராட்டம். யாராவது போராட தூண்டிங்களா? அவனே அதுதான் டங்ஸ்டன் தொழில் சுரங்கத்துக்கு எதிராக போராடி வென்றது. அதுதான் மக்களிடமிருந்து மக்களுக்காக இருந்த பிள்ளைகள் மக்களுக்காக தான் நிற்க முடியும், மக்களோடு தான் நிற்க முடியும். நீங்கள் கட்சி, அதான் சொன்ன திரும்ப சொல்கிறேன், தேர்தல் அரசியல், கட்சி அரசியலை செய்கிறவர்களுக்கு தான் இது தேவைப்படும். கூட்டணி தலைமைகள் அதெல்லாம் தேவைப்படும். மக்களுக்காக மக்கள் அரசியல் செய்ய வந்தவனுக்கு மக்களோடு தான் நட்பு உறவு இருக்க முடியும், கூட்டணி இருக்க முடியும். தனிச்சுன்னு கிடையாது. இல்லை சின்னதாக உங்களுக்கு அந்த அப்போவே நான் அங்கீகார கடிதம் தர ரொம்ப நாள் இழுத்துட்டாங்க. அதுக்கு டெல்லி, அது ஹரியானா இந்த தேர்தலை காரணம் காட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கீகார கடிதம் வந்தது, திருப்பி தான் இந்த சின்னத்துக்கு நான் பரிந்துரைச்சிருக்கேன். இதை கொடுங்கன்னு கேட்டிருக்கேன், கோரிக்கை வச்சு கேட்டிருக்கேன். ஒரு 2 வாரத்தில் உங்களுக்கு கடிதம் தந்துடுறோம். ஏதாவது ஒரு சில முதல்ல ஒரு சின்னம் கொடுத்தேன், சில திருத்தங்கள் சொன்னாங்க. அப்புறம் ஒரு சின்னம் கொடுத்துருக்கேன். அதை நிராகரிக்கலைன்னா அதை ஏதாவது ஒன்று சரி பண்ணி கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் காத்திருக்கேன். அதிமுக பலவீனமாகி விட்டதுனால தான் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிங்கிறது பாஜக கையில் எடுக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லையே தம்பி ஆதவர்ஜனா கூட்டணி ஆட்சி சொன்னார். அப்போ திமுகவோட யாரோட இருந்தாலும் கூட்டணி ஆட்சின்னு சொன்னார். அப்போ திமுக பலவீனம் ஆயிடுச்சுன்னா அது ஒரு கோட்பாடு, அது ஒரு கோட்பாடு. இதே அதிமுக, இதே திமுக இங்கே கூட்டணி ஆட்சியை மறுக்கிற நீங்கள் இந்திய ஒன்றிய ஆட்சியில் போய் அந்த கட்சிகளோட பதவி வாங்கிட்டு கூட்டணி ஆட்சியை ஏன் உட்கார்றீங்க? இந்தியாவில் ஆளுங்கணும் போது நம்ம எல்லாம் கூட்டணியாக இருந்துக்கிறோம், அது கூட்டணி தருவோங்கிறீங்க. இங்கே வரும்போது ஏன் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு தெரியும் 2006 காலகட்டங்களில் ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது காங்கிரஸும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இல்லைன்னா அவர் 100 இடமோ நம்ம தான் வச்சுருந்தார், 96 இடம் வச்சுருந்தார். அப்போ ஆட்சியை தொடர முடியாது. அப்போ பாமகவுக்கோ அல்லது காங்கிரஸுக்கோ ஒரு மந்திரி பதவி கேட்டிருந்தா கொடுத்துருக்கணும். ஏன் எங்களுக்கு கேட்கலன்னா, இதே காங்கிரஸ் ஆட்சியில் மத்தியில் அவங்க பதவியில் இருந்துட்டதுனால, இதோட மாநில பதவி விட்டுட்டனால இந்த ஆட்சியை தாங்கி பிடிச்சிட்டாங்க. அந்த சூழ்நிலையில் கூட அவர் கூட்டணி ஆட்சியை இவர் ஏற்கலை. இது நீங்கள் அப்படின்னா நாடங்களும் ஒரே கொள்கை தானே இருக்கணும். அங்கே ஒரு கொள்கை, இங்கே ஒரு கொள்கை வச்சுக்கிறீங்க. அதை தான் அது இப்போ நான் அங்கே வலியுறுத்தினப்பா ஆதவர்ஜனா அவங்கள கூட அதை பேசினார்ல, ஒரு பார்த்தீங்க. அது எல்லாரும் அது இப்படிலாம் சொன்னாங்க. அது அவங்கவுங்க விருப்பம். இவங்க இல்லைன்னா ஆட்சி அமைக்க முடியாதுன்னா வாங்க கூட்டணிக்கும்பாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துச்சு, 90 சீட் கேட்டாங்க, துணை முதலமைச்சர் கேட்டாரு. அது இல்லைனால அவசர அவசரமா பிஜேபியோட கூட்டணி வைக்கிறாங்க. ஆடிட்டர் குருமூர்த்தி ஒரு கருத்து சொல்றாரு. அது இருக்கலாம், துணை முதலமைச்சர் தர முடியாதுன்னா சொல்ல மாட்டாங்க, புரியுதா? முன்ன தேரி என்கிட்ட பேசப்பட்டதெல்லாம் தான் அங்கே பேசி படுத்தப்பட்டிருக்கு, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அது தரமாட்டேன்லாம் சொல்ல மாட்டாங்க, அது ஒத்து வரல, அது பிரிஞ்சிருப்பாங்க. அது போய் பேசிட்டு பிக் பாஸ் மாதிரி புரணி பேசிட்டு இருக்க முடியாது. இது ஒரு பாரு அவள் அப்படி பேசிட்டா நான் பேசிட்டு இருக்க முடியாது.
ஏதோ நடக்குது, நல்லது நடந்தா சரி. வேற ஏதாவது கேள்வி? 2006 தேர்தல் போல 2026 தேர்தலையும் ஒருவேளை தனிப்பெரும்பான்மையுடன் 2 கட்சியும் ஆட்சி அமைக்கிறேன்னா நாம் தமிழருடைய ஆதரவு எந்த கட்சிக்கு இருக்கும், இல்லை எது கட்சியாக சேர்ந்து அது நடக்கும். அன்னைக்கு யோசிப்போம். இன்னும் இப்போ மேல இருக்கமா, அடுத்த மே ஓராண்டு தானே இருக்கு, காத்திருப்போம். கூட்டணி வேறு, ஆட்சிக்கான கூட்டணி வேறு. நீங்க நீண்ட காலமா சொல்லிட்டு இருக்கீங்க ஆட்சிக்கான அப்படிலாம் நான் ஒன்றும் சொல்லலை. நீங்களா நான் சொன்னதா சொல்லியிருக்காதீங்க. முதல்ல அடிப்படை ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க. எங்களுடைய கோட்பாடு என்பது ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றம் இல்லை. அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். திரும்ப திரும்ப சொல்கிறேன், கட்டிய கட்டடத்துக்கு வெள்ளையடிக்க வந்தவன் இல்லை. நான் அந்த கட்டடத்தை இடிச்சுட்டு வேறு கட்டடம் கட்ட வந்தவன். திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறேன். புரட்சியாளர் பகத்சிங் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அதுதான். வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கு பெயர் தான் புரட்சிங்கிறது. இப்போ நான் அதை செய்ய வந்திருக்கேன். நீங்கள் இந்த ஆட்டத்துக்குள்ளே என்னை சேர்க்காதீங்க, தயவு செய்து விட்டுருங்க என்னை. வேற ஏதாவது விண்வெளி கொள்கையில தமிழக அமைச்சரவை வந்து ஒப்புதல் கொடுத்திருக்கு. இது கோபாலபுரத்துக்கான கொள்கைன்னு சொல்லி பாஜக விமர்சனம் பண்ணுது. விண்வெளியில் விண்வெளி கொள்கைக்கு தமிழக அமைச்சரவை வந்து ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. புதிய முதலீடுகள் விண்வெளி துறையில தமிழகத்துக்கு வரணும்னு சொல்லி தரையில் முடிஞ்சிருச்சு. இப்போ ஆகாயத்து ஏதோ நல்லது நடந்தது. நன்றி, வணக்கம்.